வணக்கம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட அந்த நிஃப்டி ட்ரேடிங் அனாலிசிஸ் நோட்ஸை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம்னு இருக்கோம். கண்டிப்பா. நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஜான்வரி 28ஆம் தேதி மார்க்கெட் முடிஞ்சதை வச்சு அடுத்த நாள், அதாவது ஜான்வரி 29க்கு ஒரு தெளிவான ட்ரேடிங் பிளான் ரெடி பண்ணணும். இதுல நிறைய நம்பர்ஸ், டெக்னிக்கல் வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த உரையாடலோட இறுதியில இதெல்லாம் ஒரு சிம்பிளான, நீங்க செயல்படுத்தக்கூடிய ஒரு உத்தியா மாறிடும். சரி, முதல்ல நேத்து என்ன நடந்ததுன்னு பாத்துரலாம். ஆமா. ஜான்வரி 28 மார்க்கெட் ஒரு சுவாரஸ்யமான இடத்துல முடிஞ்சிருக்கு. நாளோட லோல இருந்து ஒரு வலுவான மீழ்ச்சி, பயங்கரமான வாங்குதல் அழுத்தம். ஆமா, ஒரு ஷார்ப் பையிங். ஆனா கரெக்டா ஒரு முக்கியமான எதிர்ப்பு நிலை, அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து நிக்குது. ஒரு சுவர்ல முட்டி நிக்கிற மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. இது ஒரு முக்கியமான புள்ளி. அதாவது பயஸ் கண்ட்ரோல்ல இருந்தாலும் அவங்க முன்னாடி ஒரு பெரிய சுவர் இருக்கு. அதனால தான் ஜான்வரி 29ஆம் தேதி ஒரு முடிவெடுக்கும் நாள். டிசிஷன் டே. ஆமா, மார்க்கெட் இந்த புது உயரத்தை ஏத்துக்குதா இல்ல நிராகரிக்குதான்னு பார்க்கணும். இந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு நமக்கு சில நிலையான குறிப்பு புள்ளிகள் தேவை. ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸ் லெவல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஆடுகளத்தோட எல்லைகள் மாதிரி. அதேதான், கரெக்ட். அப்போ சொல்லுங்க, ஜனவரி 29க்கான நம்ம ஆடுகளம் எப்படி இருக்கு? எந்தெந்த லெவல்ஸ் முக்கியம்? சரி, நேத்து, அதாவது ஜான்வரி 28, மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு பகுதிக்குள்ள தான் அதிகமா ட்ரேட் ஆக விரும்பியிருக்கு. அத வேல்யூ ஏரியான்னு சொல்லுவோம். அந்த ஏரியாவோட டாப் எண்ட், அதாவது வேல்யூ ஏரியா ஹை VAH 25349. ஓகே, 25349. அதோட கீழே இல்ல வேல்யூ ஏரியா லோ VAL, அது 25256. இதுதான் மார்க்கெட்டோட நேற்றைய கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன், புரிஞ்சது. இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள அதிக வியாபாரம் நடந்த இடம், அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் POC, அது 25330. இதுதான் ஈர்ப்பு மையம். இது இல்லாம நேற்றைய உச்சம் 25372, நேற்றைய குறைந்தபட்சம் 25187. இதுதான் நம்ம வரைபடம். அருமை. அப்போ 25256க்கும் 25349க்கும் நடுவுல தான் சந்தையோட கம்ஃபர்ட் ஜோன். 25330 அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சரி, இந்த மேப்பை வச்சு பார்க்கும்போது உங்க குறிப்புகள்ல 3 முக்கியமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதுல முதல் வாய்ப்பு பையஸ்க்கு சாதகமானது இல்லையா? ஆமா, முதல் சினாரியோ ஒரு புல்லிஷ் கண்டினியூவேஷன், அதாவது ஏற்ற போக்கு தொடர்வது. இதுக்கு கண்டிஷன் என்னன்னா, மார்க்கெட் அந்த கம்ஃபர்ட் ஜோனோட மேல் எல்லையான 25349க்கு மேல ஸ்டேபிளா நிக்கணும். அதுக்கு மேல அக்செப்ட் ஆகணும். எனக்கு பத்தாது, நான் இன்னும் மேல போக போறேன்னு. அப்போ ஷார்ட் பண்ணவங்க எல்லாம் மாட்டிப்பாங்க. அவங்க வெளியேறும்போது அதுவே இன்னும் பையிங்க கூட்டிட்டு வரும். சரி, இது வாங்குறவங்களுக்கு ஒரு கனவு நிலை. ஆனா ஒரு பெரிய சுவரை இடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லையே. ஒருவேளை சந்தை அந்த 25349ங்கிற சுவர்ல மோதி அப்படியே திரும்பிடுச்சுன்னா? அதுதான் ரொம்ப காமனா நடக்கும்னு உங்க நோட்ஸ்ல இருக்கு. மிகச்சரியான கேள்வி. அதுதான் நம்மளோட 2வது சினாரியோ, எதிர்ப்பு நிலையிலிருந்து நிராகரிப்பு. அதாவது விலை 25349 தாண்டி 25372 வரைக்கும் போக முயற்சி பண்ணோம். ஆனா அங்க புதுசா வாங்க ஆள் இல்லாம செல்லர்ஸ் அதிகமா வந்தாங்கன்னா விலை திரும்பவும் அந்த 25349ங்கிற கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே தள்ளப்படும். ஓ, அப்ப ட்ரெண்ட் எதுவும் இல்ல. ட்ரெண்ட் இல்ல. இத ஒரு ரொட்டேஷன் டேன்னு சொல்லுவோம். அதாவது சந்தை புது இடம் சரி வராது, நம்ம பழைய இடமே பெஸ்ட்னு முடிவு பண்ணிடுச்சு. இது ஒரு ஹைவேல வேகமா போற மாதிரி இல்ல, ஒரு பார்க்கிங் லாட்ல வண்டிய முன்ன பின்ன நகர்த்துற மாதிரி. அருமையான ஓமை. ஹைவே பயணம் ட்ரெண்ட் டே, பார்க்கிங் தேடுறது ரொட்டேஷன் டே. தெளிவா இருக்கு. சரி, 3வது வாய்ப்பு. இது பையஸ்க்கு ஒரு வார்னிங் மாதிரி தெரியுதே. ஆமா, 3வது சினாரியோ வேல்யூ ஃபெயிலியர், அதாவது மதிப்பு பகுதி உடைதல். சிம்பிளா சொல்லணும்னா, பையர்ஸ் ஒரு 25256ல ஒரு தளம், ஒரு ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. அது அவங்களோட கோட்டை, சப்போர்ட். ஆமா, ஒருவேளை சந்தை அந்த ஃப்ளோருக்கு கீழே அங்கே நிக்க ஆரம்பிச்சுதுன்னா அந்த ஃப்ளோர் உடைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். பையர்ஸ் கண்ட்ரோல முழுசா இழந்துட்டாங்க. இது ஒரு கரடியோட அறிகுறி. அந்த தளம் உடைந்தா அடுத்த சப்போர்ட்டை தேடி மார்க்கெட் வேகமா கீழே போக வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ 3 சினாரியோவும் தெளிவா இருக்கு. 1 பிரேக் அவுட் ஆகி மேல போறது, 2 அதே இடத்துல சுத்துறது, 3 பிரேக் டவுன் ஆகி கீழே வர்றது. ஒரு ட்ரேடரா இதுல எது நடக்க போகுதுன்னு எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது?
இங்க தான் அந்த டெவலப்பிங் பிஓசின்ற கான்செப்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோல்டன் ரூல் பத்தியும் சொல்லியிருக்கீங்க. இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமாவுது. அந்த கோல்டன் ரூல உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. அது என்னன்னா, முந்தைய நாள் லெவல்ஸ் வந்து ஒரு மேப் மாதிரி. அது பெரிய சூழலையும் தடைகளையும் சொல்லும். ஓகே, ஒரு வரைபடம். ஆனா அன்றைய தினம் உருவாகிற லெவல்ஸ், அதாவது டெவலப்பிங் லெவல்ஸ் வந்து ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. அது ரியல் டைம்ல மார்க்கெட் எங்க போக விரும்புது, யார் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு காட்டும். மேப் மற்றும் ஜிபிஎஸ். இது ஒரு பவர்ஃபுல்லான ஒப்பீடு. ரெண்டையும் குழப்பிக்கிட்டா நாம வழி தவறிடுவோம். சூப்பர். அப்போ இந்த ரெண்டையும் எப்படி பிராக்டிகலா சேர்த்து யூஸ் பண்றது? ஒரு ட்ரேடர் மார்க்கெட் ஓபன் ஆனது என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு தெளிவான செயல் திட்டம் இருக்கு. ஸ்டெப் 1, மார்க்கெட் திறக்கிறதுக்கு முன்னாடி உங்க மேப்பை ரெடியா வச்சுக்கணும். அதாவது நேற்றைய கம்ஃபர்ட் ஜோனோட எல்லைகள் 25,349, 25,756, அதோட ஈர்ப்பு மையம் 25,330. மனரீதியான தயாரிப்பு. ஆமா, இத வச்சு மனசுல 3 மண்டலங்களை பிரிச்சுக்கணும். ஏற்ற மண்டலம், சமநிலை மண்டலம், இறக்க மண்டலம். சரி, மேப் ரெடி. இப்போ மார்க்கெட் ஓபன் ஆயிடுச்சு. நம்ம ஜிபிஎஸ், அதாவது டெவலப்பிங் பிஓசி நமக்கு என்ன சொல்லும்? அதுதான் ஸ்டெப் 2. மார்க்கெட் ஓபன் ஆகி முதல் 1 மணி நேரத்துல டெவலப்பிங் பிஓசி எங்க உருவாகுதுன்னு பார்க்கணும். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த புது டெவலப்பிங் பிஓசிய நேற்றைய ஈர்ப்பு மையமான 25,330 கூட ஒப்பிடணும். அவ்வளோதான். இந்த சிம்பிள் கம்பேரிசன் அன்றைய நாளோட கதையே நமக்கு சொல்லிடும். ஒரு நிமிஷம். அப்போ முதல் 1 மணி நேரத்திலேயே அன்னைக்கு பயாஸ் பலமா இருக்கிறாங்களா இல்ல செல்லர்ஸ் பலமா இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சிடுமா? இது உண்மையிலேயே வேலை செய்யுமா? சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இத வச்சு 3 முடிவுக்கு வரலாம். கேஸ் ஏ, டெவலப்பிங் பிஓசி நேற்றைய 25,330க்கு மேல உருவாகுதுன்னு வச்சுப்போம். ஓகே. இதோட அர்த்தம் மார்க்கெட் உயர்ந்த விலைகள்ல வியாபாரம் செய்ய விரும்புது. பையர்ஸ் ஆக்ரெசிவா இருக்காங்க. அன்றைய ட்ரெண்ட் பெரும்பாலும் புல்லிஷா தான் இருக்கும். இந்த நிலையில நேற்றைய பிஓசி ஒரு நல்ல சப்போர்ட்டா வேலை செய்யும். அப்போ கேஸ் பி இதுக்கு அப்படியே உல்டாவா இருக்கும். டெவலப்பிங் பிஓசி நேற்றைய பிஓசிக்கு கீழே உருவானா அது செல்லர்ஸ்கான நாள்னு எடுத்துக்கலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் கேஸ் பி. டெவலப்பிங் பிஓசி 25,330க்கு கீழே உருவாகுதுன்னா சந்தை நேற்றைய உயர்ந்த விலைகளை நிராகரிக்குது. உச்சத்துல விநியோகம், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ நேற்றைய பிஓசி ஒரு தடையா மாறிடும். கரெக்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸா மாறிடும். விலை மேல போக முயற்சி பண்ணா அங்க தடுக்கப்பட வாய்ப்பு அதிகம். சரி, மூணாவது கேஸ். ரெண்டுமே பக்கத்துல அதாவது 25,330 சுத்தியே உருவானா அது ஒரு கன்ஃபியூஷன் சிக்னலா? கன்ஃபியூஷன் சொல்ல முடியாது, அது ஒரு இழுபறி நிலை. கேஸ் சி, 2 பக்கமும் சம பலத்துல இருக்காங்க. இது ஒரு பேலன்ஸ் டே, தெளிவான டைரக்ஷன் இருக்காது. அப்போ என்ன செய்யணும்? இந்த மாதிரி நாட்கள்ல பெரிய லாபத்தை எதிர்பார்த்து ட்ரெண்ட் ட்ரேட் பண்றதை விட சின்ன சின்ன லாபத்துக்கு ஸ்கேல்பிங் பண்றதுதான் புத்திசாலித்தனம். இது ரொம்ப தெளிவான ஒரு கட்டமைப்பு. ஆனா தியரி நல்லா இருந்தாலும் நிஜ மார்க்கெட்ல ட்ரேடர்ஸ் எங்க தடுமாறுவாங்க? பொதுவான தவறுகள் என்னென்ன? ஆமா, என்ன செய்யணும்னு தெரியறத விட என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியறது ரொம்ப முக்கியம். 3 பொதுவான தவறுகள் இருக்கு. முதல் தப்பு, நேற்றைய பிஓசிங்கிற மேப்பையே மறந்துடுறது. அவங்க வெறும் அன்றைய மூமெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு ஒவ்வொரு சின்ன ஏற்ற இறக்கத்துக்கும் முடிவை மாத்திட்டே இருப்பாங்க. அது கடைசியில குழப்பத்துல தான் முடியும். சரி, ரெண்டாவது தப்பு, அது டெவலப்பிங் பிஓசி சம்பந்தப்பட்டது தானே? ஆமா, டெவலப்பிங் பிஓசி வந்து ஒரு நதி மாதிரி. அத பாட்டுக்கு மாறிட்டே இருக்கும். சில பேரு அது ஒரு பாயிண்ட் மேல போனா உடனே வாங்குவாங்க, கீழே வந்தா விப்பாங்க. இப்படி ஓவர் ட்ரேடிங் பண்ணி கடைசியில நஷ்டப்படுவாங்க. மூணாவது தப்பு, டெவலப்பிங் பிஓசிய ஒரு நிலையான கோடா நினைக்கிறது. அது ஒரு கோடு இல்ல, அது ஒரு ஈர்ப்பு மையம். இந்த தவறுகளை தவிர்த்தாலே போதும். அருமை. அப்போ இந்த உரையாடலை சுருக்கமா ஜனவரி 29க்கான இறுதி பார்வையா சொல்லுங்க. ஒரு ட்ரேடர் சிஸ்டம் முன்னாடி உட்காரும்போது அவங்க மனசுல என்ன இருக்கணும்? நிச்சயமா ஜனவரி 29க்கான பிளான் இதுதான். நம்ம கோடு வந்து 25,349. மார்க்கெட் இதுக்கு மேல அக்செப்ட் ஆனா நம்ம பார்வை புல்லிஷ். ஓகே. நம்ம பாதுகாப்பு விலை 25,256. மார்க்கெட் இதுக்கு கீழே அக்செப்ட் ஆனா நம்ம பார்வை கரடியோட பக்கம். இந்த 2 நம்பருக்கு நடுவுல இருந்தா அது ஒரு ரொட்டேஷன் டே. பெரிய நகர்வுகளை எதிர்பார்க்காம எல்லைகள்ல ட்ரேட் பண்றது நல்லது. இந்த உரையாடலோட மிக முக்கியமான டேக்அவே இதான் நினைக்கிறேன். நேற்றைய பிஓசி வந்து மார்க்கெட்ல இங்கிருந்து வருதுன்னு சொல்லுது.
அது நம்ம மேப். ஆமா. இன்றைய டெவலப்பிங் பிஓசி வந்து இப்போ யார் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு சொல்லுது. அது நம்ம ஜிபிஎஸ். ரெண்டே எப்பவும் ஒன்னா தான் பார்க்கணும். இதுதானே உங்க குறிப்புகளோட சாராம்சம். மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் இதோட அடிநாதம். மேப் இல்லாம ஜிபிஎஸ் மட்டும் பார்த்தா நாம எங்க இருக்கோம்னு தெரியும், ஆனா எங்க போறோம்னு தெரியாது. ரெண்டுமே ஒரு வெற்றிகரமான பயணத்துக்கு அவசியம். சரி, இப்ப நம்ம கிட்ட ஒரு தெளிவான வர்த்தக திட்டம் இருக்கு. ஆனா இத முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். ம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த உரையாடல் முழுக்க டெவலப்பிங் பிஓசிய வச்சு மார்க்கெட்ல யார் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு பார்த்தோம். பையர்ஸா, செல்லர்ஸான்னு. இது வந்து என்ன நடக்குதுங்கிறதுக்கான பதில். இப்போ நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் டெவலப்பிங் பிஓசி ஏன் நேத்திய பிஓசிக்கு மேல உருவாகுது? ஒரு நல்ல செய்தி வந்திருக்கலாமா? ஏன் அது கீழே உருவாகுது? ஏதாச்சும் ஒரு துறை சரிவுல இருக்கா? முதலீட்டாளர் மனநிலை எப்படி இருக்கு? ஆழமான கேள்வி. இந்த லெவல்ஸ் சொல்ற என்னங்கிறத சந்தையோட கதை சொல்ற ஏங்கிறதோட நீங்க இணைக்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்க பகுப்பாய்வு அடுத்த கட்டத்துக்கு போகும். வெறும் எண்களை பின்பற்றுபவரிலிருந்து சந்தையின் நாடித்துடிப்பை புரிந்து கொள்ளும் ஒரு நிபுணராக நீங்க மாறுவீங்க. இத பத்தி யோசிங்க.